அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ நம்ம ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தான். ஒரு காலேஜஸ் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்குது, கோர்ஸ் வைஸு தமிழ்நாட்டில் எவ்வளோ இல்லை, அதாவது அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், வெட்டர்னரி அண்டு என்ஜினியரிங்கு, மெடிக்கல் அண்டு லா, இந்த மாதிரி மொத்த ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க. உயர்கல்வி அட்மிஷன் வேலைவாய்ப்பு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ரேங்க் லிஸ்ட்டு அதை தரவரிசை வெளியிட்டுட்டாங்க. எப்போனா 2026-27 வருஷத்துக்கு நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றின விளக்கம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது அஃபீஷியல் வெப்சைட்டு அட்மிஷன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, பார்த்துருங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா மெயின் மெனுவில் போய் பார்ப்போம். இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு அப்படின்றது இல்லையா, இதுதான் மெனு. கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்ஜேபி யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு. த ரேங்க் லிஸ்ட் ஃபார் டிஎன்ஜேபி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் இஸ் நவ் அவைலபிள். கிளிக் பிலோ டு வியூ யுவர் ரேங்க். உங்களுடைய ரேங்க் பார்க்கணும் அப்படின்றது, எப்படியெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதை வியூ ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. இங்கே தான் முக்கியமான தகவல் தான் இருக்குது இந்த விண்டோவில். ஓகேங்களா, இது வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு. இது எப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பிஎஃப்எஸ்சி, பிஎஃப்எஸ்சிலேயே அகாடமிக் ஜெனரல் இருக்குது, பிஎஃப்எஸ்சி 5% வொகேஷனல், பிஎஃப்எஸ்சி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, பிஎஃப்எஸ்சி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, பிஎஃப்எஸ்சி எமினன்ஸ் கோர்ஸ், எக்ஸரிஷன் ஃபிஷர் ஒவ்வொரு பிரிவுக்கும் செக்ஷன் வைஸ் பிரிச்சுட்டாங்க. கேட்டகரி வைஸ் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்து வெரி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சரி, நீங்கள் இப்போ பிஎஃப்எஸ்சி என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இந்த டவுன்லோட் பிடிஎஃப் கிளிக் பண்ணணும். இப்போ பிஎஃப்எஸ்சி அகாடமிக் ஜெனரல், ஓகேங்களா, அதில் அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இது கொடுத்துருக்கு பாருங்க. பிஎஃப்எஸ்சி அகாடமிக் கோர்ஸு ஜெனரல் மெரிட் லிஸ்ட்டு பேஸ்ட் ஆன் அகாடமிக் மெரிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் என்னது 199 இருக்கு. அவங்க தான் ஜெனரல் ரேங்க்ல 1, எம்பிஎஸ்சி கம்யூனிட்டி. இதில் என்னென்னலாம் நீங்கள் செக் பண்ணுன்றதை கிரிட்டிக்கலாக பாருங்க. அப்ளிகேஷன் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, உங்களோடது அப்ளிகேஷன் நேமு, கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா, உங்களோட மார்க் கரெக்டாக இருக்கா, அக்ரிகேட் மார்க் கரெக்டாக இருக்கா, உங்களோட ரேங்க்கு, இது வந்து ஜெனரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, அந்த உங்களோட மார்க்கு ப்ளஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேங்க் அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது போல தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பார்க்கணும். ஸோ பிஎஃப்எஸ்சிக்கு 139 பக்கம் இருக்கு. எவ்வளோ பேர் இருக்காங்க என்னன்றதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்து வர வீடியோவில் கம்யூனிட்டி வைஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சீட்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பேர் ரேங்க்ல இருக்காங்க, அந்த கட் ஆஃப் என்ன இருக்குது, எவ்வளோ சீட் பாசிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி வைஸு இப்போ பிஎஃப்எஸ்சிலேயும் உங்களோட கேட்டகரி இருக்குது, நீங்கள் உங்களோட ரேங்கை செக் பண்ணுங்கள். அடுத்து பேச்சுலர் டெக்னாலஜி ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜெனரல், அப்புறம் டிஃபரெண்ட் லேபிள்டு, 7.5% இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னா டவுன்லோட் பிடிஎஃப் தான். இதுதான் மெத்தடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேச்சுலர் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி அந்த குரூப்புக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து ஃபுட் டெக்னாலஜி. ஸோ கேட்டகரி வைஸ் ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட், இது பிபிஏ கோர்ஸ், அதுக்கான ரேங்க் லிஸ்ட், ஓவரால் எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்க்ளூடிங் பி வொகேஷனல், பேச்சுலர் வொகேஷனல் கோர்ஸுக்கும் வந்துடுச்சு. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்டேட்டஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுவீங்க. கண்டினியூஸாக அந்த அப்டேட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் போகிற வரைக்கும் இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷத்துக்கும் மிக பயனுள்ள தகவல் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.